ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறு நான் சொல்லிட்டு வர்றேன். அதில் வந்து நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102வது பகுதியை பார்க்க போகிறோம். அதாவது 101வது பகுதியில் நான் என்ன ஃபைனலாக முடிச்சிருந்தேன் அப்படின்றத நம்ம ஓரலாக பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது எங்கள் மாமியார் வந்து இறந்து கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு 2 மணிக்கு இறந்தாங்க. ஒரு 4 மணி அளவில் அங்கேயே நாங்கள் என்ன செய்கிறதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு தாத்தா அங்கே இருந்தவர் சொன்னார், அம்மா நீங்கள் இங்கே இருந்து எதுவுமே உங்களுக்கு வந்து தோது இல்லை அப்படின்றது நல்லாவே புரியுது. அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல போய் ஏதாவது பணத்தை பிரட்டிட்டு வந்து காரியத்தை முடிங்க அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார். அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. உண்மையிலே நான் வந்து அவருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளோ பேர் இருந்த கூட்டத்துலேயும் அவர் வந்து எங்களுக்கு வந்து அந்த விவரத்தை சொன்னார் பாருங்கள், முன் வந்து. அதுதான் பெரிய விஷயம். தாத்தாவுக்கு வந்து எப்படி 88 90 வயசு இருக்கும். அந்த தாத்தா வந்து அவரோட இதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அவர் தான் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன பையன், கொஞ்சம் ஒரு 18 19 வயசு பையன் இருப்பான். அந்த பையன்கிட்ட பாப்பா கொஞ்சம் கற்பாயணியில் ஜாமான் வாங்கி தர்றோன்னு சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்து ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் பஸ் ஏறி நாங்கள் இருந்த பிபிகுளம் ஏரியாவுக்கு வந்தாச்சு மக்களை. அதோடு தான் நான் முடிச்சிருந்தேன். இப்போ வாங்க நம்ம 92வது பகுதிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ரொம்ப 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 வியூஸ் கம்மி தான். ஆனால் இப்போ வந்து இந்த கடைசி வீடியோ வந்து ஒரு 68 பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை நாள் ஆச்சுன்னா 2 நாள் ஆச்சு. 2 நாள் போட்ட வீடியோவுக்கு 68 பேருன்றது எனக்கு வந்து அது பெரிய விஷயந்தான். உண்மையிலே 13 12 20 25 40 30 இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. 50 தாண்டி ஒரு 68 வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே மக்களே, அந்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேலும் தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண போகிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மக்களே. தொடர்ந்து பாருங்கள், நம்முடைய வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. 5 வருஷ காலமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வர்றேன். இந்த வீடியோவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்ட்டு ஒன்றும் முடியலை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் உறவுகளே, ஓகேவா? ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நான் இதில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய லைவ்லேயும் வீடியோலையும் நான் அதை வந்து சொல்லிட்டேன், ஓயாமல் சொல்ல விரும்பலை. அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்த உடனே நான் வந்து அதை என்ன பண்ணுறேன்றத கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சொல்கிறத விட செயல்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவ செயலை நடத்தி காட்டுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனலை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விடுங்க மக்களே, ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மக்களே, நாங்கள் வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 4 மணிக்கு நாங்கள் அங்கே கிளம்புனோம். வீடு வர ஒரு 5 மணி வைங்க. 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆன உடனே எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க, தம்பியை வச்சுட்டு நீ வீட்டில் இருமா, நான் வந்து எங்கேயாவது எப்படியாவது நான் காசை பரட்டிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டார். போனவர் தான் மனுஷன் 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை மக்களே. ஏன்னா அவருக்கு அமௌண்ட்டு கிடைக்கணும், கொஞ்சம் நஞ்சம் காசு கிடையாது. ஒரு மொத்த செலவே வந்து ஒரு 8000 ரூபாய் ஆயிருக்கும். அந்த 8000 ரூபாயை வந்து நான் நிமிஷ கணக்கு நொடி கணக்கு 1 ஹவர் 2 ஹவர்ன்ற டயத்துக்குள்ளே ரெடி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையிலே இப்போ நினச்சாலும் எங்கள் வீட்டுக்காரரை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருக்கும். அவருடைய தாயார் அடக்கம் பண்ணுறதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அது உண்மையிலேயே மனசில் ஒரு ஓரத்தில் இன்னுமே வருத்தம் தான். ஏன்னா என் வழியிலேயோ என்னோட ஒரு உதவியை எங்கள் வீட்டுக்காரருக்கு செய்ய முடியல. அந்தளவுக்கு என்கிட்ட நகை நட்டு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி நாங்கள் வச்சாச்சு, விற்றாச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். என் கையிலேருந்து கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நான் வந்து மஞ்சப்பை தைச்சிட்ருக்கேன். அந்த மஞ்சப்பையை வந்து அந்த மஞ்சப்பையில் வர்ற அமௌண்ட்டை வச்சு ஏதோ வீட்டு செலவு பேத்திக்கிட்டு இருக்கேன். அவர் வருமானத்தை கடன் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் எங்கள் நிலவரம் போச்சு.
இப்படி ஒரு சூழ்நிலையில் என்னால் உதவ முடியலையேன்னு நினைக்கும்போது இப்போயும் வருத்தமாக தான் இருக்குது. அப்போ நேரம் ஆக ஆக வரவே இல்லை. ஒரு 5:30 மணி இருக்கும். அப்போ வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு 2 தெருவு தள்ளி குடியிருந்தாங்க. அப்போ எங்கள் அக்காட்ட போய் நான் சொல்கிறேன். அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் போய் நேரா போய் எங்கள் அக்காட்ட இந்த மாதிரி மாமியார் இறந்துட்டாங்கக்கா, மத்தியானம் 2 மணி இருக்கும், காசு பெரட்டுறதுக்காண்டி போயிருக்காரு, வந்த உடனே போகணுங்க்கா அப்படின்னு எங்கள் அக்காட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியானே எங்கள் அக்காவுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா நல்லா தானே இருந்து போனாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு எங்கள் அக்கா ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஆமாக்கா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன இப்படி ஒரு சூழ்நிலையை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு மாமா வரவும் நம்ம எல்லாம் கிளம்பி போகலாம் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லிகிட்ருக்காங்க. மாமா வேலைக்கு போனவர் வந்து கொரியர் ஆஃபீஸில் அப்போ வேலை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி அளவில் ஒரு 10 நிமிஷம் என்னமோ இருக்கும். 5:50 5:55 இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வர்றாங்க. வரும்போது அப்போ எங்கள் அக்கா சொல்லுது, இந்த மாதிரி மலர் மாமியார் வந்து தவறிட்டாங்க அப்படின்னு எங்கள் மாமாட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே எங்கள் மாமா ஷாக் ஆகிட்டார். என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் இந்த மாதிரி 2 மணிக்கு நல்லா தானம்மா இருந்தாங்க, ஊருக்கு போயிருக்காங்க, என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, இப்படி சொல்கிறியே அப்படின்னு எங்கள் மாமாவும் ஷாக் ஆகிட்டார். கடைசியில் எல்லாருக்குமே ஒரு மனவேதனை. பார்த்தீங்கன்னா மாமா வந்து அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலோடு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. நாங்கள் முந்தி சொன்ன உடனே அவருக்கு வந்து அதை சொல்ல வாய் வரலை. நான் சொன்னதை வச்சு ஷாக் ஆகி நிற்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கு மக்களே. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியா அப்படின்னு அவர் விசாரிச்சிட்ருக்காரு. நானும் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை வந்து அவர் சொல்ல வர்றார் மக்களே. அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து 103வது பகுதியில் பார்க்கலாமா மக்களே? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர் ராஜா அதாவது பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நம்ம இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. நன்றி, வணக்கம்.